நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நான் சாப்பாடு பரிமாறுறேன், சாப்பிட்டுட்டு போலாம். போக வேண்டி இருக்குதா? ஆனா இந்த மாதிரி கட்டாயப்படுத்தும் போது சாப்பிடாம போக முடியாதே. அவசரமா இருந்தா நீங்க கஷ்டப்பட வேண்டாம். இந்த குழந்தைங்களோட முகத்தை பார்த்து அவசரமா போகணும்னு யாரால சொல்ல முடியும்? நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். அப்படின்னா சரி. கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சதுன்னு சொன்னதுனாலதான் நாம வந்தோம். ஆனா இது வரைக்கும் நீங்க எதுவுமே சொல்லல. சொல்றேன். நான் பிறந்தது ரோஹிணி நட்சத்திரத்துல தான், அதுவும் அஷ்டமி ரோஹிணி. என்னோட எல்லா பிறந்த நாளுக்கும் அம்மா ஒரு மஞ்ச சேலையை தான் கட்டுவாங்க. எனக்கு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட நான் அதை பத்தி கேட்டேன். அப்ப அவங்க என்கிட்ட சொன்னது, இது என் கண்ணனோட நிறம்னு. அப்படின்னா சந்தேகமே வேண்டாம், எங்க அம்மாவுக்கு பிடிச்ச நிறம் மஞ்சள் தான். அப்புறம் எல்லா வருஷமும் அம்மாவோட கல்யாண நாள் அன்னைக்கு அவங்க கோவிலுக்கு போவாங்க. அப்போ அம்மாவோட தலையில ஒரு பூ இருக்கும். நான் கேட்டப்போ கல்யாணம் ஆன அன்னைக்கு அப்பா அம்மாவோட கழுத்துல ஒரு மாலை போட்டு விட்டாராம். அதுதான் அம்மாக்கு பிடிச்ச பூ, மந்தார பூ. அம்மாவுக்கு பிடிச்ச பழம் மாம்பழம் தான். எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு வார்த்தையில இருந்தோ ஒவ்வொரு செயல்ல இருந்தோ எல்லாத்தையும் உணர முடியுதுல்ல. இனிமே அம்மாவை இந்த மாதிரி நேசிச்சாலே போதும். இந்த ரகசியத்தெல்லாம் நீ எங்க இருந்து படிக்கிற? வாழ்க்கையில இருந்து. நம்ம வாழ்க்கையில இருந்து மட்டும் இல்ல, அடுத்தவங்களோட வாழ்க்கையில இருந்தும் தான். குடும்ப வாழ்க்கையில பிரியம்வதா ஒரு குருவே தான். நான் மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் எல்லாமே தெரிஞ்சவங்க தான். இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லா வீடுகள்லயும் இப்படிப்பட்ட பெண்மணிகள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு யாரும் எந்த அங்கீகாரமும் கொடுக்கறது இல்ல. ஆனா குடும்பத்தை வழி நடத்துறதே அவங்க மட்டும்தான். அது நிஜம்தான். இப்ப அம்மாக்கு எந்த நேரத்துல சேலை வாங்க போறோம்? அதுல என்ன சந்தேகம்? அம்மாக்கு பிடிச்ச நேரத்துல தான். எந்த நேரத்துல வேணும்னாலும் கொடுக்கலாம். ஏன்னா உங்க அம்மா கிட்ட அதை கொடுக்கும்போது நிறத்தை பார்க்க மாட்டாங்க, அழக பார்க்க மாட்டாங்க. அதுல உங்க அன்பை மட்டும்தான் பாப்பாங்க. அவங்களால அதை மட்டும்தான் உணர முடியும். அதுல பையன் கண்ணீரோட மதிப்பும் இருக்கும். நீ எவ்வளவு அழகா பேசுற தெரியுமா? அத கேட்கும் போதே என் காதுக்கு இனிமையா இருக்கு. இனிமையா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா போதுமா? வாங்க போலாம். இத பாருங்க, நான் இப்படி கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கடவுளுக்கு பிடிக்காத செயல்கள் எதையாவது உங்க அண்ணன் பண்ணியிருக்காரான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி எதுவும் இல்ல. பிரசன்னம் வச்சதுல அப்படித்தான் தெரியுது. இந்த நட்சத்திரக்காரருக்கு கடவுளோட அருள் சுத்தமா இல்ல. கோவில் அதிகாரியா இருந்தது என்னுடைய அண்ணன் தான். அப்போ அங்க சில பிரச்சனைகளை அவர் பண்ணிருக்காரு. ஒருவேளை அதனால கூட சில பேரோட மனசு அவர் புண்படுத்திருக்காரு. யார புண்படுத்தினாரு? நாட்டோட வழிமுறைகளை காப்பாத்த நினைக்கிறது எப்படி தப்பாகும்? அண்ணி, நீங்க இப்படி பேசுறதுனால அண்ணனுடைய நோய் குணமாகும்னா நான் வேணா இவரை போக சொல்லிடுறேன். சொல்லுங்க ஜோஷியரே, இதுக்கு என்னதான் பரிகாரம்? பிரசன்னத்துல தெரியறது என்னன்னா சிவபெருமானோட கோபம் தான் காரணம்.
சிவபெருமான சந்தோஷப்படுத்தியே ஆகணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? மேலூர் சிவன் கோவிலுக்கு உங்க அண்ணனை கூட்டிட்டு நீங்க போகணும். மத்ததெல்லாம் அந்த கோவில்ல காலடி எடுத்து வச்சாலே நடக்கும்னு தான் இதுல சொல்லுது. ம். மேலூர் சிவன் கோவிலுங்கிறது எந்த வழிமுறைகளும் பின்பற்றாத ஒரு இடம் தானே. அங்க எப்படிங்க அவரை கூட்டிட்டு போக முடியும்? அது எனக்கு தெரியாது. இத பாருங்க, சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க விருப்பம். நீங்க இப்ப புறப்படுங்க. சரி. எல்லை வரைக்கும் மந்திரி உங்க கூட வருவாரு. சொல்லுங்க அண்ணி. இல்ல, மேலூர் சிவன் கோவில்ல யாரு வேணாலும் போகலாம், யாரு வேணாலும் சாமி கும்பிடலாம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு இடத்துக்கு அங்க பிரதிஷ்டையா இருக்கிறது சிவபெருமான். அவருக்கு எந்த வேறுபாடும் இல்லை. போக தயாராகுங்க. வாமா. எதுக்காக சிரிக்கிறீங்க? நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அத நினைச்சேன், சிரிச்சேன். அப்படின்னா எங்க கிட்டயே சொல்லுங்க. அத நீங்களே நேர்ல பார்க்க தான் போறீங்க. அப்போ அத முன்னாடியே சொல்ல வேண்டாம்ல? குட்டியம்மாவுக்கு என்ன சந்தேகம்? நாங்க எல்லாரும் சிலைக்கு முன்னாடி கும்பிட்டோம்ல, ஆனா நீங்க மட்டும் ஏன் கும்பிடவே இல்ல? எப்பவும் செயல்தான் மிகப்பெரிய பக்தி. கேள்விப்பட்டது இல்லையா? நான் என்னுடைய வேலைய சரியா செய்யறேன். அதுதான் உண்மையான பக்தி. அதான் என்னோட வேண்டுதல். தர்மம் மட்டும்தான் பக்தியா? அப்படின்னா தொழில் செய்யற எல்லாரும் பக்தியோட இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அர்ப்பணிப்போட வேலை செய்யற யாரும் அவங்க தன்னோட வேலைகளையே கடவுளை உணர்றாங்க. பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. மகான்களும் அதத்தான் சொல்லுவாங்க. அப்படின்னா பக்தியோட இருக்கிறவங்களுக்கு தான் அருகதை இருக்குன்னு சொல்றீங்களா? நான் சொன்னது அப்படி இல்ல. செய்யற செயல்கள் நல்லதா இருக்கணும். தொழில்ல பக்தியோட இருக்கணும். அதத்தான் நான் இங்க சொல்ல வரேன். தோணிக்காரருக்கு வேதாந்தம் கூட தெரியும் போல இருக்கு. சன்னியாசனி வேஷத்துல இருக்கவங்க மட்டும்தான் இத படிக்கணுமா என்ன? அப்படின்னா நம்ம போட்டி போட்டு பாப்போமா? அது சரிதான். சன்னியாசினி அம்மாவோட திறமை கூட இன்னொருத்தர் போட்டி போடுறத எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. குட்டி, ஆமான்னு சொல்லு. எதுக்காகவும் பயப்பட வேணாம். கடவுள் துணையா இருப்பாரு. குட்டிமா அமைதியா இரு. பரவாயில்லம்மா, குட்டியம்மா விளையாட்டுக்கு தானே சொன்னா. ஆனா சன்னியாசினி அம்மா கூட போட்டி போட நான் தயாரா இல்ல. தோத்துதான் போவேன். போட்டியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள முடிவு பண்றீங்க? எதுக்காக போட்டி போடணும்? எனக்கு தான் தெரியுமே. இருந்தாலும் இது குழந்தைங்களோட ஆசை இல்லையா? மகிழ்ச்சியோட இங்க வந்த, மனநிறைவோட இங்க இருந்து போறேன். இந்த குழந்தைங்களுக்கு எப்பவும் நல்லதே நடக்கும். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனி தாமதிக்க முடியாது. அந்த கடவுளோட அனுகிரகம் தான் நீங்க இன்னைக்கு வந்தது. நீங்க தந்த சிலைய இங்க நிறுவனதுமே நீங்க இங்க வரணும்னு தோணிடுச்சுல. குட்டியம்மா, பூஜை பண்ணாம இருக்க கூடாது. அதுக்கு எனக்கு பூஜை பண்ண தெரியாது. வேதாவுக்கு நல்லாவே தெரியும். பூஜைய உனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணாலே போதும். பூஜையோட அடிப்படையே பக்தி தான். பக்தியோட எப்படி வழிபட்டாலும் முழு மனசோட அதை செஞ்சீங்கன்னா கடவுள் அதை ஏத்துக்குவாரு. ரொம்ப சந்தோஷமா. நான் கிளம்புறேன். சன்னியாசினி அம்மா இங்கேயே தான் இருக்க போறீங்களா? இவங்க என்னோட குழந்தைங்க இல்லையா? இவங்களோட சந்தோஷத்துல நான் முழுசா பங்கெடுத்துட்டு தான் வருவேன். ரொம்ப நல்லது. வெறும் ஒரு தோணிக்காரர் மாதிரி தெரியல. என்ன ஒரு ஒலி அவர் முகத்துல! பண்டிதர்கள் மாதிரி தோணுச்சு. வேதக்குட்டி, இப்போ நடந்ததெல்லாம் மேலூர் கோவில்ல சிவனை பிரதிஷ்டை பண்ணதுக்கு சமம். அப்படின்னா
நாளைக்கு மேலூர் கோயிலுக்கு போய் சிவனை கும்பிட்டு வேண்டிக்கோங்க. அந்த சிவனோட அருள் எப்பவும் உங்களுக்கு இருக்கணும். அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோவிலுக்கு போக. வேதா, நீயும் எங்க கூட வருவியா? வேதாவும் போகணும். இங்க பூசாரியா இருந்தது நீங்க தானே? நான் அப்பா கிட்ட கேக்குறேன். அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா நானும் கூட போறேன். அப்பா எதுக்கு ஒத்துக்குவாரு? பக்தி இருக்கிறவங்க இத வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நானும் கிளம்புற நேரம் வந்துருச்சு. இன்னும் பயம் இருக்கா? நீங்கெல்லாம் கூட இருக்கும்போது பயமே வராது. எப்பவும் கூட தான் இருப்போம், சிவபெருமானும் நானும். அண்ணி ஏதோ புகார் சொன்னீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் என்ன புகார் சொல்ல போறேன்? புகார் சொல்றதுக்கு நான் யாரு? புகார் சொல்றதுக்கான உரிமையே எனக்கு இல்லையே. என்ன அண்ணி நீங்க எதுக்காக எங்களை வேற ஆள் மாதிரி பாக்குறீங்க? நாளைக்கு கூட வராம இருக்கிறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லாம இல்ல. வாசவபுரத்தோட ராஜாவும் ராணியும் நாளைக்கு இந்த அரண்மனைக்கு வராங்களாம். அவங்கள வரவேற்காம இருக்க முடியாது இல்லையா? உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஓலை கொடுத்து விட்டா போதும் இல்ல? அண்ணனை மேலூர் கோவில் வரைக்கும் கூட்டிக்கிட்டு போறது உங்களால முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? என்னால முடியும். ஆனா போக வேண்டியது இன்னொரு நாட்டுக்கு. தேசமங்கலத்தோட ராஜா போகும்போது கிடைக்கிற வரவேற்பெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுல்ல? நீங்க சொல்றது தப்பு. உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் வரவேற்பையும் நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன். நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. நான் இங்க கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். இல்லனா நானும் கூட வந்திருப்பேன். ஓ, நீங்க ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம். பெரியவங்கெல்லாம் வரும்போது அவங்க கூட நிக்கிறது தவிர்க்க முடியாது இல்ல? அவரை நானே கூட்டிட்டு போய்க்கிறேன். வர்ணா, நீ பெரியம்மா கூட போறியா? போறேன். பெரியம்மா நானும் கூட வரட்டுமா? சரிம்மா, நீ வா. உன்னை பார்த்தாவது தேசமங்கலத்து அரண்மனையில இருந்து தான் வரோன்னு அவங்க நம்பட்டும். என்னாச்சு ராஜா? அண்ணன் கடவுளுடைய அருளை இழந்ததுக்கான காரணம் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு துரோகம் பண்ணிருக்காரு. தேசமங்கலத்தம்மன் கோவில் வாசல்ல கூட நிறைய பேர் கண்ணீர் சிந்திருக்கு. இந்த பயணத்தோடையாவது அவருக்கு குணமாகட்டும். அப்புறம் அவர் தப்ப உணர்ந்தா போதும். கண்டிப்பா அவர் உணர்வாரு ராஜா. அதுக்கான சோதனையா இது அவர் பார்த்தாலே போதும். அவர்கிட்ட நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. பிரியம்பதா என் கூட வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன உங்க பயணத்துக்கான தோழியாக்க முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இல்ல, இடையில எங்கேயாவது போகும்போது என்னால வர முடிஞ்சா கண்டிப்பா நான் கூட வரேன். சந்தோஷம். இதுக்காக நீங்க ரொம்பலாம் சந்தோஷப்பட வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல, என்னால முடிஞ்சா மட்டும்தான் நான் வருவேன். அதுவும் எப்பவும் இல்ல. பிரியம்பதா, அச்சச்சோ, அடி எதுவும் பட்டுச்சா என்ன? பேசிக்கிட்டே வந்ததுல கவனிக்கல. கால் ரொம்ப வலிக்குது. பரவாயில்ல, நான் நடக்கிறேன். வேண்டாம், இரு. எந்திரிக்க வேண்டாம், அப்படியே உட்காரு, நான் வந்துடுறேன். நல்ல வேளை, நான் தேடினது கிடைச்சிருச்சு. இதோட சாறு தைலம் மாதிரி. இதுவே ஒரு மருந்தா வேலை செய்யும். நீ பார்த்துக்கிட்டே இரு, வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா போதும். நான் இப்படி கங்காதத்தனை திட்டுறதும் கோவப்படுறதும் கடவுளுக்கு பிடிச்சிருக்காது. அதனாலதான் விழுந்திருப்பேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. உன்னால இப்ப நடக்க முடியுதான்னு பார்க்கலாமா?
முடியுமா? மெதுவா நடக்கலாம். அப்படின்னா நீ நட, நான் உன்னை புடிச்சுக்கிறேன். மருந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பாத்து. என்னாச்சுமா உனக்கு? ஒரு மரத்துல இடிச்சு விழுந்துட்டேன். இப்ப நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இவர்தான் கையை விட மாட்டேங்கிறாரு. நான் முன்னாடி நடந்து வந்திருக்கணும், அதனாலதான் இப்படி நடந்துருச்சு. நீங்க தப்பு செஞ்சதா ஏத்துக்க வேண்டாம். மரத்துல இடிச்சு கீழே விழுறதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனா அப்பா, ஒரு அதிசயம் நடந்துச்சு. உங்க சிஷ்யருக்குள்ள ஒரு வைத்தியரும் இருக்காருப்பா. அங்க இருந்த சில இலையெல்லாம் பறிச்சு என் கால்ல போட்டாரு. வலி உடனே குறைஞ்சிருச்சுப்பா. இவருக்கும் சில திறமைகள்லாம் இருக்குன்னு ஒத்துக்கிறியா? திறமை இல்லைன்னு நான் எப்ப சொன்னேன்? இவரு திறமைசாலிதான். ஆனா சில விஷயங்களை வேணும்னே மறந்துடுறாரு. அவ்வளவுதான் விஷயம். சேலை வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். அம்மாக்கு பிடிச்ச நேரத்திலேயே வாங்கியிருக்கோம். எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? பிரியம்பதா சொன்னதை கேட்டு நான் நினைச்சு பார்த்தேன். அது வீண் போகல. வாழ்க்கைய முதல்ல இருந்து பார்த்தேன். குழந்தையா இருக்கும்போது நான் அம்மா கிட்ட பேசினதையும் அம்மா என்கிட்ட பேசினது எல்லாத்தையும் அதுல இருந்து தான் எனக்கு பதில் கிடைச்சது. நல்லதா போச்சு. நான் எப்பவும் சொல்லுவேன்ல, கருத்து வேறுபாடுதான் மனுஷனுக்கு புது புது அர்த்தங்களை கத்து கொடுக்கும்னு. இந்த விஷயத்திலயும் இப்ப அதுதான் நடந்திருக்கு. பிரியம்பதாவை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. ஆற கடந்து மேலூர் கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லா இருக்குமா? சின்ன கோயில் தான், ஆனா ரொம்ப அழகா இருக்கும்னு மல்லியம்மாவும் குட்டியம்மாவும் சொல்றாங்க. வீட்டுக்குள்ள சிலைய பிரதிஷ்டம் பண்ணத சிவன் கோயில்ல போய் சொல்லணும்ல. அப்படி பண்ணிதானே ஆகணும். அத கண்டிப்பா பண்ணணும். நாளைக்கு அதுக்காக போறாங்க. போகட்டும். சிலைய பிரதிஷ்டம் பண்ணும்போது நானும் அவங்க கூட இருந்தேன்ல, அப்போ நானும் போகணும்ல. இங்க பாரு, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. அவங்க 2 பேரும் போறாங்கல்ல. இல்லப்பா, கோவில்ல நடக்கிற விஷயத்த பத்தி எல்லாம் மல்லியம்மாக்கும் குட்டிமாக்கும் ஒன்னும் தெரியாது. யார் சொன்னா? அவங்க இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிருக்காங்கல்ல. எந்த பிரச்சனையும் வராது. நானும் அவங்க கூட அங்க போறதுல ஏதாவது தப்பு இருக்காப்பா? போணுமா? இல்ல, நான் அவங்க கூட போனா மல்லியம்மாவும் குட்டிமாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன், உனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னோட வேதா குட்டியம்மா கூடயும் மல்லியம்மா கூடயும் போறதுக்கு முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? ஐயோ இல்ல, நீங்க சொல்லாம நான் போக மாட்டேன். கடவுளை பார்க்க போகணும்னு தானமா நீ ஆசைப்பட்ட? வேணான்னு சொல்ல மாட்டேன். நீ போயிட்டு வா. எனக்கு தெரியும் என்னோட அப்பா ஒத்துக்குவாருன்னு. தேவையில்லாத எந்த ஆசையும் என் பொண்ணு என்கிட்ட கேட்டதே இல்ல. உன் சின்ன சின்ன ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குதுன்னு நினைச்சுக்கோ. நாளைக்கு விடிய காலையில அப்பா எந்திரிக்கும் போது உன்னையும் நான் எழுப்பி விடுறேன். நானே உன்னை அங்க கூட்டிட்டு போய் விட்டுட்டும் வர்றேன். என்ன இப்ப சந்தோஷமா? என் பொண்ணோட சந்தோஷம் எப்பவுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் நீ ரொம்ப பொறுப்பா செய்யும் போது அப்பாவுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்காது. தேசமங்கல ராஜாவோட அண்ணன் சித்திரபோன ஐயா இன்னைக்கு இங்க வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை. பிரசன்னம் வச்சு பார்த்தப்போ தெரிஞ்சது இங்க வந்து இந்த சுவாமியை கும்பிடணும்னு. சித்திரபானு ஐயாவை பத்தி அவ்வளோ நல்லதாலாம் தேசமங்கலத்துல சொல்லிக்கல. அவரோட தம்பியும் ரொம்ப நல்லவர் தான். இந்த சித்திரபானு ஐயா தேசமங்கலத்தோட மானத்தை கெடுக்க வந்தவர் தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். இந்த கோவிலுக்கு கடவுளை நம்பி ஒருத்தர் வரும்பொழுது அவரை நல்லபடியா வரவேற்க வேண்டியது நம்ம கடமை. ஐயா, சுகன்யா, அரண்மனையில என்ன இது கூட்டம்? இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க, வேலூர் சிவன் கோவில். பேசாத. இது என்ன இடம்னு எனக்கு பார்த்தா தெரியாதா? இதோ சமயக்காரன் நிக்கிறானே, தெரியலையா? சரி, அப்புறம் இந்த அவியலும் பொரியலும் நல்லா இருக்கணும். பாயசத்துல எந்த குறையும் வைக்க கூடாது. அப்புறம் எத்தனை பேருக்கு சாப்பாடு செய்ய போறீங்க? அது இதுதான் எனக்கு பிடிக்காது.
ஏய் சமைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு சும்மா வந்து நின்னா மட்டும் போதுமா? எல்லாம் சரியா தெரிஞ்சுக்க வேணாமா? ஏய் நான் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரேன். எல்லாம் அவங்க இஷ்டமா போச்சு. என்ன நடக்குதுங்க? பூசாரி, அவருக்கு மனநலம் சரியில்லை. எங்க இருக்கிறோன்னு கூட அவருக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. எங்களால முடிஞ்ச எல்லா வைத்தியத்தையும் பண்ணிட்டோம். இனிமே பார்க்கறதுக்கு எந்த வைத்தியரும் இல்லை. இந்த கோவில் தான் எங்களுக்கு கடைசி நம்பிக்கை. பயப்பட வேண்டாம். சிவபெருமானை நம்பி வந்து பலன் இல்லாம போனவங்க யாரும் கிடையாது. எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு. ஏய் என்ன இது? மாவாட்டுற உரலை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க. இத கொண்டு போய் அடுப்படியில எல்லாம் வைக்கணும். என்ன சொல்றீங்க? அது சிவனோட விக்கிரகம். என்ன சுகன்யா, உனக்கு சுயநினைவு இல்லாம போயிடுச்சா? உனக்கு கொஞ்சம் வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இங்க பக்கத்துல ஏதாவது விசேஷமான கோவில் இருக்கா? என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போகணும். சுயநினைவு இல்லாம இருக்கா? அப்புறம் சமயக்காரங்க உங்க வேலைய பாருங்க. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரேன். தள்ளியா இத பாருங்க. இந்த விசேஷம் எல்லா நாட்டுக்காரங்களையும் அதிசயப்படுத்துற மாதிரி இருக்கணும். இங்க வா. இவ என் தம்பியோட பொண்ணு. இவளுக்கு இன்னைக்கு கல்யாணம். இந்த மாதிரி கல்யாணம் எந்த நாட்டிலையும் நடந்திருக்கவே கூடாது. 10-15 வருஷம் ஆனாலும் இந்த விருந்த சாப்பிட்டவங்க நாக்குல ருசி இருக்கணும். அப்புறம் என்ன, அடுப்ப பத்த வைங்க. ஆமா, தேங்காய் துருவறதுக்கு பொண்ணுங்களாம் எங்க? அவியலுக்கும் பொரியலுக்கும் காய்கறி அறிய ஆள் எங்க? எல்லாரும் சேர்ந்து எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்க. நீ பயப்பட வேண்டாம். என்னம்மா, இந்த கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம நான் நடத்துறேன். இன்னைக்கு நாங்க வருவோன்னு தோணிக்காரருக்கு தெரிஞ்சதா? ஆமா. அது எப்படி? குட்டி அம்மாவுக்கு இதெல்லாம் புரியணும்னா குட்டி அம்மா இன்னும் நிறைய வளரணும், உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கும் குட்டி அம்மாவுக்கு ஒரு பரிசு தர போறேன். இல்ல, இது விசேஷமான ஒரு மருந்து. அதுக்கு எனக்கு எந்த நோயும் இல்லையே. இது தேவைப்படுற ஒரு நபர் அந்த கோவில்ல இருப்பாரு. அவருக்கு இதை கொடுக்க வேண்டியது குட்டி அம்மா தான். நோயாளிய நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான அறிகுறிகளை நோய் இருக்கிறவரே காட்டுவாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவர் செய்யற எல்லா செயல்கள்லயும் ஏதோ விசேஷம் இருக்கு இல்ல மல்லியம்மா? நல்ல புத்திசாலியான ஆளு. யாரா இருக்கும் அந்த நோயாளி? நம்ம சீக்கிரமா போலாம், அங்க போனா தெரிஞ்சிடும்ல. குழந்தைங்களா, சிவபெருமான் கிட்ட மனசார வேண்டிக்கணும். நாம சிலைய நிறுவனத்துல ஏதாவது தப்பு நடந்திருந்தா மன்னிக்க சொல்லி கேட்கணும். புரியுதா? வாங்க. என்னங்க, எந்திரிச்சு சாமியை கும்பிடுங்க. ஏய், அதுக்கு அவசியம் என்ன? வெந்திடுச்சுன்னா இங்கதானே கொண்டு வரணும். அப்புறம் நாம எதுக்காக அங்க போகணும்? பெரியம்மா கொஞ்சம் வாங்க. பெரியப்பா இப்படி நடந்துக்கிட்டா என்ன பண்றது? வேண்டுனாதானே நோய் குணமாகும். கட்டாயப்படுத்தினா அவரை கத்த ஆரம்பிச்சிருவாரு. பூஜை முடிஞ்சதும் பூசாரி எந்திரிக்கட்டும், அப்ப ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஐயா, இது சாப்பிடுங்க. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சுகன்யாவுக்கு முதல்ல கொடுங்க. உங்க சமையல் எப்படி இருக்குன்னு சுகன்யா சொல்லட்டும். இத நீங்க சாப்பிடுங்க. உங்க நல்லதுக்காக தான் இது. வாய தரங்க.
ஆ. தீராத நோயோட வர்றவங்களுக்கு கூட நாங்க இதைத்தான் கொடுப்போம். இதோட சரியாகணும். உப்பு இல்ல, புளி இல்ல, வாயில வச்சா சுத்தமா ருசி இல்ல. இப்படி எதுவுமே தெரியாம அப்புறம் எதுக்கு சமயக்காரன் வேஷம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? சை, அரண்மனை விசேஷத்தை எல்லாரும் சேர்ந்து இப்படி கெடுப்பீங்களா? பூசாரி, என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க வந்தவங்களுக்கெல்லாம் இந்த பிரசாதத்தால குணமடைஞ்சிருக்காங்க. பெரியம்மா, பெரியம்மா, அவங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அந்த 3 பேருக்கும் இங்க அனுமதி இருக்கா? அவங்கள இங்க வர வேண்டாம்னு சொல்லுங்க. அது முடியாது. அவங்க இங்க வர்றவங்க தான். அப்படின்னா என்னையில இருந்து வேண்டாம். என்ன அரண்மனையோட கட்டளைன்னு ஓலை கொடுத்து பூசாரிக்கு புரிய வைக்கணுமா? நில்லுங்கடி, எங்க வந்துகிட்டு இருக்கீங்க? கோவில் வாசல்ல உனக்கு என்ன வேலை? திரும்பி போ. நாங்க சாமி கும்பிட வந்தோம். வேணும்னா நீ கும்பிடு. சித்ரபானு ஐயா வாசல்ல உட்கார்ந்திருக்கும் போது இவளையும் இவ பொண்ணையும் கோவில் வாசல்ல வர்றதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் அனுமதி இருக்கு. பாருங்க, கோவில் வாசல்ல இந்த பேச்செல்லாம் வேண்டாம். இந்த குழந்தை சில அற்புதங்களெல்லாம் நடத்திருக்கு. கேள்விப்பட்டேன். சாவிய போட்டு கதவை திறந்தது தானே. சில பேர் அதையே சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க சரியான சாவிய போட்டு கதவை திறக்காததுக்கு இவள போய் பெருசா பெருமையா பேசுறீங்க. குட்டியம்மா, நாம தூரமா போய் நிக்கலாம். ஐயாவும் அம்மாவும் போனதுக்கு அப்புறமா நாம இங்க வரலாம். அதுக்கு அவசியமே இல்லை. இந்த கோயில்ல என்ன பண்ணணுங்கிறது என்னோட முடிவு தான். இங்க யாரும் வர்றதுக்கு எந்த தடையும் இல்லை. நீங்க வாங்க. பூசாரி, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாருன்னு தெரியுமா? தேசமங்கலத்தோட உண்மையான அதிகாரி சித்ரபானு. அவரோட மனநலமை சரியா இருந்ததுன்னா இந்த நிமிஷமே இதுக்கான பதில அவர் கொடுத்திருப்பாரு. பெரிய பண்டிதர்களான நீங்க 3 பேரும் வர்ணாவோட கல்யாணத்துக்கு வந்தீங்களே. ஆஹா, இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்கு? வாங்க வாங்க. ஏய், யாருங்க? இவங்களுக்கான இருக்கைகளை கொண்டு வாங்க. சமயக்காரரே, அவங்கள கூட்டிட்டு வாங்க. நீங்க வாங்க. வரக்கூடாது. நாங்க இங்க இருக்கும்போது இவங்க உள்ள வர அனுமதிக்க மாட்டோம். குட்டிமா வீட்ல சிலைய பிரதிஷ்டை பண்ணும்போது நீங்க சிரிச்சதுக்கான காரணம் இதுதானா? தேவியோட பரம பக்தியான குட்டியம்மா வெற்றி பெறத பாக்குறது உங்களுக்கு சந்தோஷம் தானே? நிஜமாதான். சக மனிதர்களோட எல்லா நிலையையும் புரிஞ்சுக்க இதை விட சிறந்த வாய்ப்பு கிடைக்காது. சித்ரபானுடைய நோய் குணமாயிடும். ஆனா குணம் மாறுமாங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அப்படின்னா அவரு இந்த நிலையிலேயே இருந்தா போதும்னு நினைக்கலாமே. ஒவ்வொன்னுத்துக்கும் அதுக்கான நேரம்னு ஒண்ணு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துதான ஆகணும். சரி, குட்டிமா கையில நீங்க கொடுத்த மருந்து சித்ரபானுக்கு தான்னு எப்படி புரிஞ்சுப்பாங்க? புத்திசாலியான ஒரு ஆள் தான் குட்டியம்மா கூட இருக்காங்கல்ல, அதான் வேதா. மருந்து யாருக்குன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு வேதா கிட்டதான் இருக்கு. இத வேதா தவறா செஞ்சிருவான்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை இல்லை, அவள்
சாமர்த்தியசாலி. எல்லாரும் பார்க்க தானே போறாங்க என்னென்ன நடக்க போதுன்னு. பூசாரி சொன்ன மாதிரி இவகிட்ட ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குன்னா அதை இப்ப எங்க கிட்ட காட்ட முடியுமா? பூசாரி, எங்களால எந்த சண்டையும் வேண்டாம். நானும் குழந்தைங்களும் தனியாவே நின்னுக்கிறோம். அப்படியெல்லாம் போக வேணாம். கோவிலோட கதவை திறக்க கூட அவளுக்கு திறமை இருக்குல்ல. அப்பனா பெரியப்பாவோட நோய போக வைக்க சொல்லுங்க. மேலூர் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டா அவரோட நோய் தீரோன்னு ஜோசியர் சொன்னாரு. ஆனா பூசாரி கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்ட அப்புறமும் கூட அவர் சரியாகல. அதுக்கான காரணம் நீங்க எல்லாம் இங்க வந்ததுனாலதான்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாம அவங்கள பத்தி குறை சொல்லாதீங்க. இளவரசி, கோவில் வாசல்ல இப்படி சண்டை போடக்கூடாது. அதுல இங்க யாருக்கும் விருப்பம் இல்லை. இது வரைக்கும் இங்க யாருமே இப்படி சண்டை போட்டதில்ல. ஒண்ணு பண்ணுங்க பூசாரி, நான் சொன்ன மாதிரி அவ சித்ராபானு ஐயாவை சரியாக்கட்டும். அப்போ நான் ஏத்துக்கிறேன் இவள. அந்த நோய குட்டிமா போக வைப்பா. அவ்வளோ நம்பிக்கை இருக்கா உனக்கு? குட்டிமாவோட பக்தியில எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. குட்டிமா நீ வா. இங்கேயே நில்லுங்க. எவ்வளோ திமிரா நீ பேசுற. இவ வாசல்ல போய் நின்னு கும்பிட்டதுக்கு அப்புறமும் சித்ரபானு ஐயாக்கு சரியாகலன்னா கொல்லுவேன். சம்மதமா? ஐயோ இல்ல, வேணாமா. என் பொண்ணுக்கு அவ்வளோ திறமையெல்லாம் இல்ல. அன்னைக்கு வாசல்ல ஏதோ நடந்ததே தவிர. அப்படி சொல்லு. எந்த விவரமும் இல்லாத ஒரு பக்தரும் அவங்கள வழி நடத்துற ஒரு பூசாரியும். அதனாலதான் இப்ப ஜனங்கள்லாம் உங்களை புகழ்ந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளாலலாம் முடியாது பெரியம்மா. இல்லனாலும் இவள மாதிரி ஒரு பொண்ணு வேண்டிக்கிட்டா கூட கடவுள் எப்படி அருளுவாரு? கடவுளுக்கு இவங்கள பார்த்தா பிடிக்காது. குட்டிமா, சிவபெருமானுக்கு ஒண்ணு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. நீங்க வேணா பாருங்க ஐயாவோட நோயை எப்படி குணப்படுத்துறோன்னு. அம்மாடி, குணமாகும் மல்லியம்மா. ஐயாவோட நோய் குணமாகும். நீ வா குட்டிமா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவர் மனநலம் சரியாகி இந்த கோவிலை விட்டு கிளம்பலன்னா அதோட உன் பொண்ணு கதை முடிஞ்சிரும். சரியா? த்ரயம்பகம் யச்சாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிக பந்தனாத் மிருத்யோம்ருஷ்யமாம்ருதாத். குட்டிமா, தோணிக்காரர் சொன்னார்ல உன் கையில இருக்கிற மருந்து தேவைப்படுற ஆள் ஒருத்தர் இருக்காருன்னு. தோணிக்காரர் சொன்னது ஞாபகம் இருக்கா? தோணிக்காரர் சாதாரண ஆள்லாம் இல்ல, புரியுதா? இளவரசி, என்ன? ஐயாவோட நோய் போகணும்னா மருந்து கொடுக்கணும். மருந்தா? என்ன இது? ஐயாவுக்கான மருந்து இது, கொடுத்து பாருங்க. வேண்டாம் பெரியம்மா, இது வேற ஏதாவது மருந்தா இருக்கும். இத குடிச்சு பெரியப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? கடவுளோட வாசல்ல இருந்து நாங்க போய் சொல்ல மாட்டோம். கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா இத கொடுத்து பாருங்க. குழந்தைங்க சொல்றாங்கல்லம்மா, நம்பிக்கையோட நாம என்ன கொடுக்கறோமோ அது மருந்தா செயல்படும்னு சொல்லுவாங்க. இவளுங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது பூசாரி. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஐயாவோட நோய் போகணும்னா இத கொடுங்க. இதுதான் ஒரே ஒரு வழி. பெரியம்மா, ஜோசியர் சொன்னது நிஜமா இருந்துச்சுன்னா இத அவர் சாப்பிட்டுதான் ஆகணும்.
என்னங்க என்னங்க பெரியப்பா எழுந்திரீங்க பெரியப்பா 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 என்னங்க பெரியப்பா பெரியப்பா எழுந்திரீங்க. இப்ப இந்த கோவில் வாசல்ல நடக்க போறது உன் பொண்ணோட பலி. வேண்டாமா குட்டிமா. சுகன்யா, ஏய், எதுக்கு சுகன்யா நாம இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்? உன் காது கேக்குதா இல்லையா? ஏய், அவளை விடு. இப்ப எதுக்காக நீ அவளை அடிச்சுக்கிட்டு இருக்க? என்னங்க பெரியப்பா உங்களுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கா? எதமா நான் மறந்தேன்? இந்த நேரத்துல நான் இருக்க வேண்டியது தேசமங்கலத்தம்மா கோவில்ல. இல்ல, இந்த நேரத்துல நாம இருக்க வேண்டியது. ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப எல்லாரும் எதுக்காக இந்த இடத்துல கூடி இருக்கீங்க? அவங்களுக்கு வேற வேலை இல்ல, ஆனா நமக்கு வேலை இருக்குல்ல. ஐயா, என்ன சொல்லுங்க? கோவிலுக்கு ஏதாவது தேவை இருந்தா அடுத்த நாடுங்களா நினைக்க வேண்டாம். தங்கமோ வெள்ளியோ எதுவா இருந்தாலும் கேளுங்க, அனுப்பி வைக்கிறேன். வா வேதா. என்னங்க நில்லுங்க. குழந்தைகளா, கடவுளோட அருள் அதிகமாக கிடைக்கிறது குழந்தைங்களுக்கு தான் திரும்பவும் நீங்க நிரூபிச்சிட்டீங்க. கோவிலோட கதவை திறந்ததுல பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லைன்னு சில பேர் சொன்னாங்க. ஆனா இப்ப நடந்த இந்த அதிசயத்தை எப்படி நம்பாம இருக்கிறது? வாங்கம்மா நீங்க. நீங்க எதுக்காக அவகிட்ட நோயை சரி பண்ண சொன்னீங்க? அதனால என்ன, பெரியப்பா இப்ப சரியாயிட்டாருல்ல. ஆனா இதை விட நல்லது நோய் போகாமலே இருந்திருக்கலாம். இனிமே அவ தேசமங்கலத்துல எல்லார்கிட்டயும் சொல்லுவாள, பெரியப்பாவோட நோயை போக்குனது அவங்க தானே. மேலூர் கோவில்ல இருக்கவங்க எல்லாரும் அப்படியே சொல்ல மாட்டாங்களா? அப்படி நினைக்க வேண்டாமா. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கோவில்ல புரிஞ்சுது. அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குமா. ஓ, நீங்களும் அவங்கள புகழ ஆரம்பிச்சிட்டீங்களா? பாருங்க, இனிமே நான் அரண்மனையில இருந்து வெளியவே போக மாட்டேன். குருகுலத்துக்கு போக மாட்டேன். நீ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. குருகுலத்துக்கு போனா அங்க எல்லாரும் அசிங்கப்படுத்துறத கேட்கணும்ல. வழியில வச்சு மல்லியையும் பொண்ணையும் பார்த்தா அவங்களும் என்ன கேலி பண்ண மாட்டாங்களா? அவங்க யாரும் உன்னை கேலி பண்ண மாட்டாங்க. உன் பதவி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. அந்த குட்டியம்மாவுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குல்ல. இனிமே நீ வாயை திறக்க கூடாது. அதுக்கான காரணம் தேசமங்கலத்தம்மாவுக்கு பூஜை செய்யற அந்த பூசாரி தான். அந்த ஆளுதான் எனக்கு எதிரா ஏதோ ஒரு செயலை செஞ்சிருக்காரு. அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கான மருந்தையும் மந்திரத்தையும் அந்த பொண்ணோட வந்த அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஜோசியர் கணிச்சு சொன்னதுனாலதான் நம்ம மேலூர் கோவிலுக்கே வந்தோம். இருந்தும் அதுல ஏதோ ஒரு தந்திரம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா. ஆமா, இதுக்கு பின்னாடி ஏதோ தந்திரம் இருக்கு. கோவில தான் இஷ்டத்துக்கு நடத்துற பூசாரி என்னோட பதவியை பார்த்து பொறாமப்படுறான். அந்த பகை தான் இதுக்கெல்லாம் காரணம். என்ன பகைச்சுக்கிட்ட ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன் சுகன்யா. பூசாரியா இருந்தாலும் மல்லியா இருந்தாலும் அவளோட பொண்ணா இருந்தாலும் எனக்கு நடந்த அவமானத்துக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு சிரிச்சவங்கெல்லாம் அவங்க கண்ணீரால என் கால கழுவி அதுக்கு கணக்கு தேக்க வேண்டி இருக்கும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.